இன்னைக்கான சேலஞ்ச் என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் லெமன் யூஸ் பண்ண ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். எப்படி இந்த ஒரு சேலஞ்சை நான் வெற்றிகரமாக முடிச்சேன்னு வாங்க பார்ப்போம். வணக்கம் ஜனங்களே, காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமான்னு பார்த்தேன். அப்போ தான் ஒரே ஷாக்கு. ஃப்ரிட்ஜில் நிறைய எலுமிச்சம்பழம் இருந்தது. அப்போ தான் மின்னல் மாதிரி ஒரு ஐடியா வந்தது. இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே மெயின் இன்க்ரீடியன்ட் லெமனை வச்சு ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அப்புறம் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை, வாங்க ஸ்ட்ரைட்டாக சேலஞ்சுக்குள்ளே போகலாம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு லெமன் டீ போடுவோன்னு சொல்லிட்டு நம்ம சுகர் கட்டில் இருக்கிறதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒரு லெமன் டீ அடிச்சாச்சு. நான் போட்டதுனால சொல்லலை, லெமன் டீ அருமையாகவே இருந்தது. அப்புறம் காலை சாப்பாட்டுக்கு என்ன, மேக்ஸிமம் எல்லாரும் செய்கிற லெமன் சாப்பாடு தான். என்னோட மொத்த வித்தையும் இறக்கி லெமன் சாப்பாடு சமைச்சு தொட்டுக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை ஊறுகாயும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் சமைச்சதுனால சொல்லலை, லெமன் சாப்பாடு உண்மையிலேயே அருமையாக இருந்தது. மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சு அப்படியே மதியம் அசந்து தூங்கிட்டேன். இதுக்கு மேலே சமைக்க ஆரம்பித்தா டைம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அருமையான குளியலை போட்டு காலையில் வச்ச லெமன் சாப்பாடும் லெமன் டீயும் சாப்பிட்டு மதிய உணவை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் சும்மா தானடா இருக்கிற, என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்ட்னால என்னால் நைட்டு சமைக்க முடியாது. அதனால் அந்த பொறுப்பை என்னோட தங்கச்சிக்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவளும் அவள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கிட்டு ஒரு லெமன் பாஸ்டா செஞ்சு கொடுத்தா. அது சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது, பேசாமல் நானே சமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னோட தங்கச்சி சமைச்சதுனால நான் சொல்லலை, பாஸ்டா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதை நான் சாப்பிட்டு இன்னைக்கான சேலஞ்சை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். இதே மாதிரி வெரைட்டியான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜனங்களே. வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.